ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவை அரைச்சிட்டேன். இந்த மிளகாய் மாவை அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். தோசை 2 தோசையும் ஊற்றிட்டேன். கார சட்னி அரைக்க முடியல, அதனால் தூள் அரைச்சி வச்சுருந்தேன், அதை வச்சுட்டு சாப்பிட. இது தோசையில் என்னென்ன போட்டேன்னா 2 பூண்டு 2 போட்டுக்கிட்டேன், ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். இந்த தோசையில் 2 சின்ன வெங்காயம் போட்டேன். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, எல்லாத்தையுமே இது மேலே போட்டுட்டேன். மாவில் போட்டுவிட்டு நல்லா கலக்கிட்டு தோசையை 2 தோசை தான் ஊற்றினேன். அதுக்கு மேலே தின்ன முடியாது என்னால். இதை செஞ்சு வச்சுட்டேன். இந்த சாப்பிட போகிறேன். நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்ருப்பீங்க. அப்புறம் இந்த ஆஞ்சல்ல அந்த வேரெல்லாம் இருக்கும் பாரு, மிளகாத்தான் வேர். இதோ பாருங்கள், இதான் இந்த மிளகாத்தான் வேர். இது இப்படி காமிக்கிறேன். இதை ரசம் வச்சுடுவேன் மத்தியானமாக நான். இதை பாருங்கள், இதை எப்படி வைக்கிறதுனாக்கா ரசம் வைக்கிற மாதிரியே தான். இது ரசம் வைக்கிற மாதிரியே பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவிடணும். இதை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு மிளகு ஜீரகம்லாம் வைப்போம்ல இடித்து, அதேமாரி எடுத்து இதை கொதிக்கும்போது இந்த காம்பை எடுத்து அதில் போட்டுருவேன். போட்டுட்டேனாக்கா நல்லா கமகமான வாசம், கொதிக்க விடாமல் எடுத்துடணும். எடுத்துட்டா இது ரசம் ரெடியானு. இதுவும் உடம்புக்கு நல்லது. இந்த ரசம் முடக்கத்தான் ரசம் வச்சுக்கல. சாப்பிட போகிறேன். சரி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி.